ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி பாட்டியின் சமையல். இன்னைக்கு சிறுபருப்பு சொரக்காய் கூட்டு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்கம்மா. 100 கிராம் சிறுபருப்பு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், பாதி தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஒரு சொரக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள். சிறுபருப்புல இந்த கட் பண்ணி வச்ச பொருள் எல்லாம் போட்டுடலாமா. தக்காளி, வெங்காயம், சொரக்காய், தேவையான அளவு உப்பு போட்டுட்டோமா. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டேன். இப்போ இதுல குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறம் பிறகு தாளிச்சிக்கணும். குக்கர் மூடி போட்டு குக்கரில் விசில் முடிஞ்சிருச்சுமா. இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். இப்போ கூட்டை தாளிச்சிடலாமா. கூட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறோமா. கடுகு, ஒரு காஞ்ச மிளகா 2 கிள்ளி வச்சிருக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுமா. 2 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கிறேன், அதையும் போட்டுடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சாச்சுமா. இப்போ கூட்டில் இதெல்லாம் கொட்டிடலாம். சீரகமும் அரைச்சி வச்சிருக்கிறேன். தேங்காய் போட்டாச்சுமா. இது தாளிச்சதை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு 2 நிமிஷம் தேங்காயும் ஒரு கலரிட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுமா. சொரக்காய் கூட்டு ரெடிமா. வாங்கம்மா, சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் செல்வி பாட்டியின் சமையல். வாழ்க வளமுடன்.